இட்ஸ் ஆல் ரைட், விடுமா. நடக்க கூடாது நடந்து போச்சு. அவனுடைய ஃபேட் அவ்வளவுதான். நாம என்ன செய்ய முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ, இறந்து போனாலும் உங்ககிட்ட எத்தனை வருஷமா வேலை பார்க்கறான்? கிட்டத்தட்ட 15 வருஷமா சார். ரொம்ப சின்சியர் பதவி. போய் பித்தலாட்ட எதுவுமே கிடையாது. எத்தனை லட்சம் வேணாலும் அவங்ககிட்ட ஒப்படைச்சு போலாம். ஐ சி. அவனுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் மிஸ்டர் சங்கர், உங்க கேள்வியை பார்த்தா இது தற்செயலா நடந்த விபத்துங்கிறத நீங்க நம்பலேன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் 99% இது தற்செயலா நடந்த விபத்துன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் போலீஸ் புத்தி ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புது. மிஸ்டர் சங்கர், ஐ எம் ஷூர் நிச்சயமா இது தற்செயலா நடந்த விபத்து தான். நைட்டு சிலிண்டர் க்ளோஸ் பண்ண மறந்துருப்பாங்க. ஹோல் நைட் கேஸ் ரூம் பூரா பரவி இருக்கும். மார்னிங் காஃபி போட ட்ரை பண்ணிருப்பான். உடனே தீ பிடிச்சிருக்கும். இது எல்லா இடத்துலயும் சகஜமா நடக்கிற மேட்டர் தானே? அப்கோர்ஸ் இட்ஸ் குவைட் நார்மல். உங்க டாக்டர் கிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கலாம்னு நினைச்சு வந்தேன். பட் ஷி இஸ் நாட் இன் ப்ராப்பர் மூட். இன்னும் 2 days கழிச்சு வர்றேன். மிஸ்டர் ராஜா, நாம மறுபடியும் மீட் பண்ணுவோம். சார் சொல்லுங்க. மிஸ்டர் ராஜசேகருடைய கார் டிரைவரை என்கொயர் பண்ணேன் சார். அவர் மிஸ்டர் ராஜாவை பத்தி உயர்வாவே சொல்றாரு. எனக்கு என்னன்னா, ஒரு மர்டர் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும். ஒரு சாதாரண வேலைக்காரனை மர்டர் பண்றதுல யாருக்கு என்ன உபயோகம் இருக்க முடியும்? அதையே வேற மாதிரி திங்க் பண்ணி பாரு. காஃபி போடுறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணது அந்த பொண்ணு. தீப்பெட்டி சரியா உரையலங்கிறதுக்காக வெளியே வந்தா. தீப்பெட்டி மட்டும் ஒரு வேளை சரியா உறைஞ்சிருந்தா? சாரி சார், என்னால உங்க ரூட்டை ஃபாலோ பண்ண முடியாது சார். ராஜசேகர் ஒரு மில்லியனர். ஊர் பேர் தெரியாத ராஜா இந்த வீட்டு மாப்பிள்ளை. சத்யா மென்டல் ஸ்டேஜில் இருக்கிறப்போ இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இதையெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா இந்த கேஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து பாரு, என் பெட்ரூமோட கார்னர் விண்டோ தெரியும். பெட்ரூம்ல இருக்கிற கண்ணாடி ஜன்னல் கிட்ட தான் டெலிபோன் வச்சிருக்கு. அநேகமா இன்னொரு 2 செகண்ட்ல ரம்யா கிட்ட இருந்து டெலிபோன் வரும். அதை எடுக்கிறதுக்காக சத்யா நேரா அந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. நாளைக்கு நைட் சரியா 9:30 மணிக்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு போன் பண்ண சொல்ல போறேன். அந்த போன் அட்டன் பண்றதுக்காக சத்யா இந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. அப்ப நான் இதே இடத்துல இருந்து அவளை ஷூட் பண்ண போறேன். என்ன யோசிக்கிற? முடியுமா முடியாதான்னா? நீ குறிதவராம சுடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா ஏற்கனவே போலீசாருக்கு மேல சந்தேகம் இருக்கிறதுனால நாளைக்கு விசாரணைன்னு வந்தா நிச்சயமா நீ தப்ப முடியாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. எந்த போலீஸ் ஆபீசர் மேல சந்தேகப்படுறானோ அதே ஆளை நாளைக்கு இந்த கேஸ்ல எனக்கு சாதகமான சாட்சியை நான் மாத்த போறேன். எப்படி? வா சொல்றேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இது ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு போற ரயில்வே ரூட்டு. இதெல்லாம் இன்பிட்வீன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ். எந்தெந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு மூவ் ஆகுதுன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். சப்போஸ் இதுதான் ராஜசேகருடைய பங்களான்னு வச்சுக்கோ. நாளைக்கு நைட் நான் மேட்டுப்பாளையம் போறதா எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு சரியா 9:05க்கு ஊட்டியில ட்ரெயின் ஏறுவேன். ஊட்டியில இருந்து 4வது ஃபர்லாங்ல வழியில் ஒரு அண்டர் பிரிட்ஜ் வரும். அங்க நீ கார்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு. நான் ட்ரெயினை விட்டு இறங்கினதும் நம்ம 2 பேரும் அங்கிருந்து கார்ல புறப்பட்டு நேரா ராஜசேகருடைய பங்களாவுக்கு போறோம். அதாவது அங்கிருந்து டிராவலிங் டைம் 20 minutes. சரியா 9:25க்கு நான் பங்களாவுக்குள்ள நுழைஞ்சிருவேன். 9:30க்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு டெலிபோன் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா 9:30க்கு ரம்யா வீட்டுக்கு போன் பண்ணுவா. அதை அட்டன் பண்றதுக்காக சத்யா வருவா. வந்த உடனே நான் ஷூட் பண்ணிடுறேன். ஷூட் பண்றதெல்லாம் சரிதான். ஷூட் பண்ண உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. போலீசாருக்கு மேல சந்தேகம் வந்து நீ ட்ரெயின்ல இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிளாக் பண்ணா என்ன செய்வ? ஷூட் பண்ணிட்டு அங்கேயே இருக்க போறேன். அங்கிருந்து கார்ல கிளம்புனா 20 அல்லது 25 நிமிஷத்துல வெலிங்டன் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடலாம். அதாவது 10:05க்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்துருவேன்.
10:10க்கு தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. எப்படி நான் ஊட்டியை விட்டு புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தகவல் கிடைக்கும். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி போலீஸ் ஆபீசரை மேல சந்தேகப்பட்டு புறப்பட்டு வந்தாலும் நிச்சயமா வெலிங்டன் ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிக்கவே முடியாது. வேணா குன்னூர் ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிக்கலாம். ஆனா ஆல்ரெடி வெலிங்டன் ஸ்டேஷன்ல நான் ஏறதுனால போலீஸ் எந்த விதத்திலையும் என்ன குற்றவாளியாக்க முடியாது. பிளான்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் இருக்கு. ஆமா, போலீஸ் ஆபீசரே உனக்கு சாட்சி சொல்லுவார், நீ அது எப்படி? போலீஸ் ஆபீசருக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம். நாளைக்கு நானே வாலண்டியரா போன் பண்ணி நான் மேட்டுப்பாளையம் போறதா சொல்லுவேன். அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயம் அந்த ஆள் ஊட்டி ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். சோ நான் ட்ரெயின் ஏறினதுக்கு அந்த ஆளே ஒரு எவிடன்ஸ் ஆயிருவாரு. என்னங்க, நானும் உங்களோட வரேங்க. என்னம்மா இது புறப்படுற நேரத்துல? ஒரு நாள் தானே, சீக்கிரமா வந்துருவாரு. பீஸ்ஃபுல்லா வழி அனுப்பிச்சு வை. இங்க பாருங்க, கட்டாயம் நாளைக்கு ஈவினிங்குள்ள வந்துடணும். அப்படி இல்ல நானே அங்க வந்துடுவேன். என்ன சத்யா, உன்னை விட்டு என்னால மட்டும் இருக்க முடியுமா? கட்டாயம் நாளைக்கு ஈவினிங் புறப்பட்டு வந்துடுறேன். ஏமாமா சிக்னல் போட்டாங்க, நீங்க என்ன புறப்படுங்களேன்? ஒன்னும் அவசரம் இல்ல, ட்ரெயின் மூவ் ஆனோட நான் கிளம்புறோம். நீங்க ஏங்க வண்டியில இருங்க, ஆபீசர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சாரி சார், வைஃப் கிட்ட பேசிட்டு இருந்ததுல நீங்க இருக்கிறதையே மறந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். உங்க வைஃப் மேல உங்களுக்கு ஓவர் அஃபெக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, வர்றேன் சார். அப்பா, என்ன சார் இவ்வளவு ஸ்ட்ராங்? நான் பிசிக்கலா தான் ஸ்ட்ராங், நீங்க மென்டலா என்னை விட ஸ்ட்ராங். நைஸ். ஓகே, வர்றேன் சார். எனக்கு வேண்டாம். ஏமா? இதுவே போதும்பா, இதுவே ஹெவியா இருக்கு எனக்கு. நோ, நைட்ல மில்க் சாப்பிடணுமா? ஊத்து. ப்ளீஸ். வேணா 10 நிமிஷம் கழிச்சு அப்புறமா சாப்பிடுறேன்ப்பா. ஓகே. சரிப்பா, நான் போய் படுத்துக்கிறேன். ஏமா, ராஜா ஊர்ல இல்ல, மாடியில தனியா படுக்கிறத விட கீழே ஏதாவது ரூம்ல படுக்கலாமே? இல்லப்பா, இங்க படுத்தா எனக்கு தூக்கம் வராது. நான் மாடியிலே போய் படுத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட்.
ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதான் போலீஸ்லாம் இருக்காங்க. ஓரமா வழி இருக்க, அதுல போலாமே. முட்டாள்தனமா பேசாத. நம்ம இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு போலீஸ்காரன் என்ன நோட் பண்ணுவான். நாளைக்கு போலீஸ் என்கொயரின்னு வரும்போது இந்த நேரத்துல நான் ட்ரெயின்ல இல்லாம கார்ல இங்க கிராஸ் பண்ணி போனேங்கிறது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். இங்கேயே டைம் ஆயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துல ஸ்டேஷன்ல ட்ரெயினை வேற பிடிக்கணும். வேற ஏதாவது ரூட் இருக்கா? கொஞ்சம் பின்னாடி போனா லெப்ட்ல ஒரு பாதை போகுது. அது கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். அதுல போனா குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியாது. பரவாயில்ல, அதுலயே போவோம். அவசரப்படாதுன்னு சொன்னேன், கேட்டியா? காங்கே சுத்தம் அவுட். இப்ப என்ன செய்ய போற? இப்ப மணி 9:40 ஆகுது. 10:10க்கு நீ வெலிங்டன் ஸ்டேஷன் போயாகணும். இல்லைன்னா உன்னால ட்ரெயினை பிடிக்க முடியாது. நீ இம்மீடியட்டா போய் பக்கத்துல ஏதாவது டெலிபோன் பூத் இருந்தா ரம்யாக்கு போன் பண்ணி உடனே இன்னொரு கார் அனுப்ப சொல்லு. இந்த இடத்துல எங்க போய் நான் டெலிபோனை தேடுறது? அது பேசாம மெயின் ரோடு போனா ஏதாவது கார் வரும், லிப்ட் கேட்டு போய் சேர்ந்துடலாம். நான் என்ன சொல்லணும் அதை செய். Come on, hurry up. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. கொலை நடந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் ஆபீசர் ராஜா மேல சந்தேகப்பட்டு ட்ரெயின்ல ராஜா இருக்காரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஆபீசர் வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குள்ள ராஜா எப்படியாவது ட்ரெயின்ல ஏறி ஆகணுமே. சீக்கிரமா வேற ஒரு கார் அனுப்பிச்சு வை. இப்ப நான் கார் அனுப்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா போலீஸ் ஆபீசர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாரு. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் ஜீப் உங்களை கிராஸ் பண்ணும். நீ எதுக்கும் கார் அனுப்பிச்சு வை. போலீஸ் ஆபீசர்களை கிராஸ் பண்ணி போக முடியாம தடுக்க முயற்சி பண்றோம். ஓகே, நீ மெயின் ரோட்ல நின்னு கிட்ட கார் கொண்டு வந்த உடனே அவனை லேக் ஏரியால வெயிட் பண்ண சொல்லு. அதுக்கு நடுவுல போலீஸ் ஆபீசர் வந்தா அவனை நான் எப்படியாவது பிளாக் பண்றேன். அப்புறம் நைட்டா இந்த கார் எப்படியாவது ஷிஃப்ட் பண்ணி நம்ம செட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. சரி. Come on, hurry up.
சாரி ஐ மேட் எ மிஸ்டேக். என்ன சார்? நம்மள ஸ்டேஷனுக்கு போகடாம பிளாக் பண்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிருக்கான். கம் ஆன் ஹரி அப். சீக்கிரமா ஸ்டெப்னி பாத்து. எஸ் சார். குயிக். வேண்டாம் வேண்டாம். கெட் அவுட். ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வண்டி எடுக்க. கம் ஆன். சீக்கிரம் எப்படி அவன் ட்ரெயினை பிடிச்சாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போலாம். கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ். கார்ல போனா ட்ரெயினுக்கு முன்னாடி போயிட முடியுமா? 5 மினிட்ஸ் எர்லியராவே போலாம். தேங்க் யூ. கம் ஆன். எங்க போற? நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஆபீசர் முன்னால போறான். வேற ஏதாவது ரூட்ல போலாம். நான் சொல்றதை கேளு. வேற ரூட் கிடையாது. இருக்கிறது ஒரே ரூட் தான். அவனை ஓவர்டேக் பண்ணி போனா நிச்சயமா உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். ஸ்பாட்லயே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். அடுத்த ஸ்டேஷன்ல அவன் ட்ரெயின் எடுத்து செக் பண்ணும்போது அங்க நான் இல்லன்னா அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிடுவான். கரெக்ட். அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அவன் உன்னை செக் பண்ணும்போது நீ அங்க இல்லனாலும் ஆபத்தான். அதே நேரத்துல நீ இப்ப கார்ல அவனை ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்தான். அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணி பாரு. இருக்கிறது ஒரே ரூட் தாங்கற. அதுல கார்ல அவன் ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்து. அதே சமயத்துல அடுத்த ஸ்டேஷன்ல வேற நான் இருந்தாகணும். அதே ஏன் சார் இன்னும் 5 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துருமில்ல? வழக்கமா இதுதான் அரைவல் டைம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? ட்ராக்ல ஏதோ டைம் பாம் வச்சிருக்கிறதா மெசேஜ் வந்திருக்கு. அதனால லைன் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. ட்ரெயின் எந்த இடத்துல சார் நிக்குது? இங்க இருந்து 3வது கிலோமீட்டர்ல. கம் ஆன். நீங்க இரு. जैसे कोई मेरी जिंदगी மிஸ்டர் நாயர். எஸ் சார். ராஜசேகரையும் சத்யாவையும் நான் பர்சனலா என்கொயர் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க ராஜா கிட்ட பேச்சு கொடுத்து அவர் ரூம்குள்ள வரவிடாம பாத்துங்க. ஓகே சார்.